மணக்கும் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். பெரிய மனிதர்கள் அப்படின்னு சமூகத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது. எதனால் ஒரு நபர் எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறாருன்னு என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் பாசமாக அன்போடு இருப்பாங்க, எல்லாரோடவும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு நட்புத்தன்மையில் இருப்பாங்க, அதனால தான் அவங்க பெரிய மனிதராக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நேரடியாக நேற்று நான் பார்க்க அனுபவிக்க ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. நாகப்பட்டினத்தில் ஒரு திருமண விழாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போது அந்த இடத்துக்கு மிக முக்கிய நபராக தமிழகம் முழுக்க அறியப்பட்ட திவாகரன் வந்திருந்தார். அவரினுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆனந்த தன்மையில் எல்லாருக்குமே இருந்தது. அவருடைய வருகையை பார்க்கும்போது நானுமே அவர் ரொம்ப கவனிச்சிட்டு இருந்தேன். அவர் எப்படி வர்றாரு, எப்படி உட்கார்றாரு, இதெல்லாமே கவனிச்சுட்டே இருந்தேன். இப்போ தமிழ்நாட்டில் அறியப்படக்கூடிய முக்கிய கட்சி ஏடிஎம்கே, அந்த கட்சியில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவினுடைய மிக நெருக்கமான தோழியாக இருந்த சசிகலாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் திவாகரன். சொத்து மதிப்பு அப்படிங்கிறது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் மதிக்கக்கூடிய ஒரு நபர். சொத்து மதிப்பில் இதை பண்புலையும் அவர் மதிக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நேற்று நான் நேரடியாக பார்த்தேன். யார் பேசினாலுமே உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் பக்கத்தில் நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிக்க நிறைய பேர் பேசுகிறாங்க. அவர் யார்கிட்டையுமே உட்காந்து பேசலை. ஒருத்தர் வந்தாங்கன்னா எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுத்து அவங்ககிட்ட பேசிட்டு திரும்ப உட்கார்றாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய பவர், இவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணபலம், படைபலம், இவர்கிட்ட இருக்கக்கூடிய பதவிகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் இவர் யாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அங்கே இருந்த எளியவரிலிருந்து தன்னுடைய உறவினராக இருக்கட்டும், அல்லது உறவினர் அல்லாத நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது நண்பர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இவர் என்னுடைய இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சம்பந்தமில்லாத நபர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அவங்ககிட்டையும் பாசத்தோடு அவர் பேசி அந்த பண்பு இருக்க, அது நீங்கள் நேரில் பார்த்துருந்தா அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்வளவு பண மதிப்பு வந்தாலும் சரி, எத்தனை நபர்கள் நம்மளை புகழ்ச்சி செய்யக்கூடிய விருது முறைகள், பெரிய பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறினாலும், விருதுகளில் பெருகினாலும், என்ன அளவில் நம்ம மதிப்பு மரியாதை பெருகினாலும், நம்மக்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா எளிமை. எளிமையாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் மக்கள் மீது அன்பாகவும் இருக்கக்கூடிய ஒருவர் எப்பொழுதுமே தலைமை இடத்துல இருப்பார். அமைதியாக உட்கார்ந்திருக்கார். அவருடைய கரங்களால் தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணம் நடக்குது. அவர் தாலி எடுத்து கொடுக்க அந்த திருமணம் நடந்தது. அந்த திருமண விழாவினுடைய முக்கிய நபராக அவர் தான் கலந்துக்கிறாரு. அவ்வளவு எளிமை. எல்லோரும் உபசரிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கட்டாங்க. அவருக்கு உபசரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜூஸ் வேணுமா, டீ கொண்டு வந்து கொடுக்கட்டுமா, சாப்பிட்டு போங்க. அவர் ஒரு சேரில் உட்காந்துருந்தார். அந்த சேரை உட்காந்துருந்ததை பார்த்த மற்ற நபர்கள் அவருக்கு இன்னும் கொஞ்சம் உயர்தரமான சேர் கொண்டு வர்றாங்க. ஒரு பிளாஸ்டிக் சேர் மேலே இன்னொரு சேர் வச்சு இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங் பண்ணணும், நீங்கள் அந்த சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் 2 சேர் டபுள் சேர் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படிலாம் கவனிக்கிறாங்க. அந்த அன்பான கவனிப்பெல்லாம் எனக்கு இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி புன்முறுவலோட, அந்த புன்முறுவல் முகம் இருக்குல்ல, அந்த புன்னகை பூத்த முகம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிராகரித்து, இல்லை எனக்கு வேண்டாம், நான் சிம்பிளாக இருக்கேன், நான் இப்போ உட்காந்தேன்னா நான் அமைதியாக இருக்கேன், நான் திருமணத்தை அட்டன் பண்ணுறது. அவருடைய மனசுக்குள்ள இப்படிலாம் இருக்கும்னு நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேன். நம்ம திருமணம் நடத்தி கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம், திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கோம், மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நமக்கு அதுதான் இப்போ முக்கிய வேலை. நம்மளுடைய படைபலத்தையோ நம்மளுடைய பணபலத்தையோ காட்டுவதற்கான இடம் இது இல்லை அப்படின்னு அவர் உணர்ந்து செயல்பட்டு இருப்பாரோன்னு நான் ஒரு வியூகத்தின் அடிப்படையில் யூகத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு பார்க்கும் பொழுது அப்படித்தான் தெரிஞ்சது. மிக அன்பாக நடந்துக்கிட்டார் எல்லார்கிட்டையும், உறவினர்கள்ட்டையும் நண்பர்கள்கிட்டையும். அவர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை இதில் தான் அவர் வந்திருந்தார். அவர் அமர்ந்த விதம், எழுந்து மன மேடைக்கு போய் மன அறைக்கு போய் தாலி எடுத்து கொடுத்த விதம், மணமக்களுக்கு ஆசீர்வதித்த விதம், அங்கே இருந்த மக்கள்கிட்ட அவர் பழகிய விதம், அவர் இருந்த நேரத்தில் தன்னை ஒரு ஸ்டாராக அவர் காட்டிக்கலை. அவர் எளிமையாக தான் இருந்தார். தன்னுடைய குடும்ப விழாவுக்கு கலந்து கொண்ட அந்த நேரத்தில், அந்த திருமண விழாவில் எளிமையாக தான் இருந்தார்.
சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் அவரை ஸ்டார் ஆக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஏன்னா மக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார் நம்ம பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்னும் அவர்கிட்ட மதிப்பாக நடந்துக்கணும், இன்னும் அவருக்கு ஏதாவது உபசரிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் தானே. அவர்கிட்ட நெருங்கி பழகணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும், இப்படிலாம் தோணும் தானே. அது எல்லாமே அவர் அழகாக ஹேண்டில் பண்ணார். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, பேச வர்றாங்களா பேசுங்க. அவருடைய அந்த எளிமை பண்பு அப்படிங்கிறது அவருடைய உயரத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய மனிதர்கள் இப்படித்தான் ரொம்ப எளிமையோடு இருக்கிறாங்க. அவங்கள நெருங்கி பழகி பார்க்கும்பொழுது தான், அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நம்ம அனுசரித்து அதை பார்க்கும்பொழுது தான் நமக்கு அது தெரிய வருது. நம்ம எல்லோரும் நினைப்பது போல, ஏன்னா மனிதனுடைய மனம் வந்து எப்போதும் மலத்தை சிந்திக்கும். ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார்னா அவர் அப்படி இருப்பாரோ கடுமையாக இருப்பாரோ அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரியான நடைமுறைகள் எந்த பெரிய மனிதரிடமும் இல்லை. பழகுவதற்கு எளிய முறையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். மன்னார்குடியில் சீதையம்மாள் கல்லூரியில் ஏற்கனவே நான் ஒரு முறை கெஸ்டாக போகும் பொழுது ரோட்டரி கிளப்பினுடைய ரோட்ராக்ட் அப்படிம்பாங்க. ரோட்ராக்ட் அப்படின்னா ரோட்டரி கிளப்பில் ஒரு உபசங்கம், கிளைச்சங்கம், மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கான சங்கம், அது ரோட்ராக்ட் அப்படிம்பாங்க. அந்த சங்கத்துக்கும் தலைவர், பொருளாளர் இருக்கார், செயலாளர் இருக்கார். அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் வச்சுட்டு அந்த பதவியேற்பு விழாவுக்கு நான் போயிருந்தேன். நான் தான் சீஃப் கெஸ்ட்டு. 1 மணி நேரம் ஸ்பீச்சு. அது பெண்களுக்கான ரோட்ராக்ட் அமைப்பு, சீதையம்மாள் கல்லூரி, மகளிர் கல்லூரி, மன்னார்குடிக்கு நான் ஏற்கனவே போயிருந்தேன். அப்போது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சேர்மன் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டார், அவ்வளவு ஈஸியாக நாங்கள் அவரை பார்க்கக்கூட முடியாது, ஏன்னா அவர் பிஸி மேன், உங்கள் நிகழ்ச்சியில் தான் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஒரு முறை. நான் என்னுடைய நிகழ்ச்சியில் நான் பேசும் பொழுது முழுக்க அந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் சேர்மன் அங்கே இருந்தார். ரொம்ப எளிமையாக பழகினார். ஏற்கனவே அவரிடம் எனக்கு நேரடி அனுபவம், நேரடியாக பேசிய அனுபவம் எனக்கு உண்டு. அதிலிருந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே நபரை நாகப்பட்டினத்தில், மன்னார்குடியிலேருந்து திருவாரூர், அதன் பிறகு நாகப்பட்டினம், அந்த ரொம்ப தூரம் இங்கே ட்ராவல் பண்ணி அவர் வந்து நாகப்பட்டினத்தில் இந்த திருமணத்தில் அட்டன் பண்ணும்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பெரிய மகிழ்ச்சியாக போச்சு. மிக அருகில் 2 பேரும் அமர்ந்துருக்கிறோம். ரொம்ப ஒரு பூரிப்பான ஒரு சம்பவத்தை நேரடியாக பார்த்து அனுபவிச்சதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா, எத்தனை தான் நம்ம உயர பறந்தாலும் நம்மளுடைய உயர்வுக்கு காரணம் இந்த உலக மக்கள் தான். இந்த உலக மக்கள் தான் மரியாதை கொடுக்குறாங்க. இந்த உலக மக்கள் மீது நம்ம செலுத்தக்கூடிய அன்பும் நற்கருணையும் எப்போதும் மென்மையாகவே இருந்ததுன்னா மிகச்சிறப்பாக இருக்க முடியும். என்னதான் உயர பிறந்தாலும் குருவியும் காகமும் யாராக இருந்தாலும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து தான் ஆகணும். என்னதான் உயர பிறந்தாலும் புறா கூட்டுக்கு வந்து தான் ஆகணும். எவ்வளவு உயர பிறந்தாலும் கூட்டுக்கு வரணும். எத்தனை நாடு சுற்றினாலும், எத்தனை வாழ்வியலுக்காக நீங்கள் விருதுகள் வாங்கினாலும், எத்தனை தான் நீங்கள் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கடைசியாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு இடம், தாய் வீடு, தாய் அமைப்பு ஒன்று உங்களுக்கு தேவை. அதுபோல் நீங்கள் என்னதான் உயர்வு நிலைக்கு போனாலும் மக்களினுடைய மனசு தான் உங்களுடைய இருப்பிடம். மக்களோட மனசில் நீங்கள் இருந்தாகணும் அப்படின்னா நீங்கள் எளிமையாக இருந்தாகணும். எவ்வளவு உயரமாக போனாலும் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். மக்கள் மனசில் இடம் பிடிச்சா தான் அந்த உயர்வை நம்ம தக்க வைக்க முடியும். நீங்கள் பாரத ரத்னா விருது வாங்கினதுக்காகவோ, பல தேசிய விருதுகள் பெற்றதற்காகவோ, பல மூப்பான பதவிகள் அடைந்ததற்காகவோ நீங்கள் உடனே உங்களுக்கு ஒரு அகங்கார குணம் உருவாகி எல்லாரையும் மோசமாக இழிவுத்தன்மையில் நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது நன்மைத்தன்மையில் இருக்காது. நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அன்பாகவும் பண்பாகவும் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து ஒரு மெசேஜாக எடுத்துக்குவோம். திவாகரன் அவர்களினுடைய அந்த அன்பு, பண்பு, பாச, நட்பு உணர்வினுடைய பேச்சுத்தன்மையிலும், எளிமையாக அவர் எல்லோரிடம் பழகி அந்த தன்மையிலும், தன்னுடைய மொத்த வெயிட்டேஜையும் எல்லாம் எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு அந்த மண்டபத்தில் இயல்பான எளிய மனிதராக திருமண விழா முடியும் வரை அங்கு அவர் தன்னை இருக்க வைத்து அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி தன்மையை கொடுத்த அவரினுடைய அன்பு பண்பை நான் உண்மையிலேயே நெஞ்சார பாராட்டுகிறேன். இதுபோல் எல்லோரும் வாழணும் அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய நேரடி நிகழ்ச்சி ஆயுஸ் 100 தலைப்பில் பல நாடுகள் நடக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது, உடனடியாக பாருங்கள். மிகச்சிறப்பான நிகழ்ச்சி. ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய மொத்த வியாதிகளும் சரியாகும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் சரியாகும். நெஞ்சார மனமார்ந்த ஒரு அன்பு தன்மையில் நீங்கள் வாழ முடியும். குடும்பத்தோடு என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கங்க.
மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோ லிங்க்ஸில் இருக்குது. குணமானவர்கள் எல்லாரும் ப்ரூஃபோட ஆதாரத்தோடு சொல்லியிருக்கக்கூடிய மொத்த தகவலை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். வந்து கலந்துக்கங்க. சாத்துக்குடி ஜூஸ் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அது நான் சாப்பிடணும். வெகு நேரமாக நானும் காத்திருக்கேன், ஜூஸும் காத்திருக்கு. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் அமைதியாக இருக்கணும், ஆற்றலோடு இருக்கணும். மனித பண்பு, மனித உறவு மேலோங்கணும். மனிதனாக நீங்கள் பிறந்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சந்தோஷங்களையும் அனுபவம் செய்து அதிலிருந்து விடுதலையாகி மனித பிறவியே தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கும் போய் ஆற்றலோடு இந்த ஆன்மீக பண்பில் உலகத்தில் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஜீவ ஜோதியாக கலக்கக்கூடிய தன்மைக்காகத்தான் நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறீங்க. இந்த பிறவியை பயன்படுத்தி மகிழ்ந்திருந்து ஆன்மீக உலகத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்லா இருக்கணும். நீங்கள்